இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை படிக்கும் வயதில் படி. பொதுவா நம்முடைய மாணவர்கள் படிக்கிறப்பதான் ரொம்ப துருன்னு தவறு செஞ்சு மாட்டிப்பாங்க. எதனால அப்படின்னா அது அந்த மாணவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கே உண்டான ஒரு வயசு ஒரு பருவ மாற்றத்தினால வரக்கூடிய தவறுகள்னு சொல்லலாம். சரி, இன்னும் சில மாணவர்கள் தவறான முடிவுகளும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது, எதனால, அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம், அதை எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கிற புரிய வைக்கக்கூடிய ஒரு கதை தான் படிக்கும் வயதில் படி. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு மாணவன் பெயர் பிரபாகரன். அவர் பள்ளியில படிச்சுட்டு இருக்கான். அந்த பள்ளி நேரம் முடிந்ததுமே சாயந்தரம் வீட்டுக்கு ரொம்ப வேகமா வர்றான். ஒரு ஆர்வம், வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு. அப்படின்னு வீட்டுல வச்சிருக்கான். அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு பார்த்தா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக தான் அவ்வளவு ஆர்வம். திடீர்னு அவனுக்கு ஒரு சிந்தனை, ஒருவேளை நம்ம வீட்டுல டிவி பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா, அப்பா ஒருவேளை இருந்திருந்தாருன்னா எப்படி பாக்குறது? அச்சோ, அம்மா வீட்டுல இருந்திருந்தா அவ்வளவுதான், டிவி கண்டிப்பா பார்க்க முடியாது, படின்னு நினைப்பாங்களே, எப்படி பார்க்கலாம்? சரி, நேரா நம்ம இன்னைக்கு சரவண வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். வீட்டுக்கு போறான். அவன் நினைச்ச மாதிரி அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான், அவன் யோசிச்சான், சரி நம்ம நைஸா புறப்பட்டு சரவண வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். மெதுவா அழுகாம போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே அவங்க அப்பாவுக்கு பின்னாடி மெதுவா போறான். அவங்க அப்பா, பிரபாகரா, என்னப்பா எங்கடா போற? எங்கேயும் இல்லப்பா, இதான் சும்மா வெளியே. போ, உட்காந்து படிக்கிறது இருக்கா இல்லையா? இருக்குங்கப்பா, இந்த போறேங்கப்பா அப்படின்ட்டு போய் புக் எடுத்து வச்சு உட்காந்துட்டான். புக் எடுத்து வச்சு உட்காந்துட்டான். ஆனா அவன் எண்ணமெல்லாம் அந்த படிப்பு மேலே இல்லை. அவன் கவனம் ஃபுல்லா எங்க இருந்துச்சு? டிவியில அந்த கிரிக்கெட் மேட்ச் யார் ஆடி இருப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அப்ப பாகிஸ்தானுக்கு மேட்ச்ங்கிறப்பவே நம்ம இந்தியர்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கூடும் இல்லையா? அதெல்லாம் அவனுடைய ஆர்வம் ஃபுல்லா அதிலேயே இருந்துச்சு. படிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறான். ரொம்ப சோகமா போறான். போயிட்டு, சரவணா, நேற்று மேட்ச் செம்மையா நடந்துச்சாம்பாடா, நியூஸ்ல பார்த்தேன். ஆனா மேட்ச் பார்க்கவே முடியலடா. உங்க வீட்டுக்கு தண்டை வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள எங்க அப்பா படின்னு புக் எடுக்க வச்சுட்டாருடா. சி, எனக்கு எங்க வீட்டை கண்டாலே பிடிக்கலடா. என்னடா அது, எங்க அம்மா ஒரு பக்கம் படின்னு, எங்க அப்பா ஒரு பக்கம் படின்னு, ஷோ டார்ச்சரா இருக்குடா எனக்கு. நீ பார்த்திருப்பில்லடா சந்தோஷமா அப்படிங்கிறான். உடனே சரவணன், நல்ல வேலைடா நீ எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு. என்னடா சரவணா இப்படி சொல்ற, ஏன் அப்படின்னு கேக்குறான். எங்க வீட்டுல நேற்று கரண்ட் போயிடுச்சுடா, வந்திருந்தாலும் பார்த்திருக்க முடியாது, வராது ஒரு வகையில் நல்லதானடா அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் எங்க வீடு ரொம்ப டார்ச்சர்டா. உங்க வீடுடா? எங்க வீட்லயும் அதே தான்டா, எப்பா பாரு படின்னு அப்படின்னு சரவணன் சொல்றான். உடனே பிரபாகரன், டேய் அப்படின்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், கேக்குறியா, நம்ம செய்யலாமா அப்படின்னு. என்னடா ஐடியா பிரபாகரா, சொல்லு அப்படின்னு சரவணன் கேக்குறான். நம்ம 2 பேரும் பேசாம சென்னை போயிடலாமா? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நீயும் கொஞ்சம் காசு எடுத்துக்கோ, நம்ம போயிடலாமா? அப்படியே சாயந்தரம் போக வேண்டாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். சரவணன் அப்படியே பாக்குறான். டேய் பிரபாகரா, என்னடா சொல்ற, சென்னை போறதா அப்படின்னு கேக்குறான். ஆமாண்டா சரவணா, சென்னை போயிடலாம், இருக்கிற காசை வச்சு கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், அப்படியே வேலை ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா தினம் சம்பாதிக்கலாம்டா. இந்த ஸ்கூலுக்கு வரணுங்கிற டென்ஷனே இருக்காதுடா, படிக்கணும் டார்ச்சரும் இருக்காதுடா, போயிடலாமாடா சென்னை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சரவணன் பயந்துட்டு, ஐயோ நான்லாம் வரலப்பா, நான்லாம் தெரியாத இடத்துக்கு வரமாட்டேன், நீ வேணா போடா, நான் வரல அப்படிங்கிறாங்க சரவணன். சரிடா, அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நான் போறேன் சென்னைக்கு, ஆனா நான் எங்கேன்னு கேட்டா நீ யாருக்கிட்டையும் பதில் சொல்லக்கூடாது, தெரியாதுன்னு சொல்லிடுறா, நான் சென்னை போறேன்னு எங்கேயாச்சும் உடஞ்சி வச்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டான். சரவணன் உடனே சரிடா நீ போயிட்டு வா அப்படின்ட்டான். பிரபாகரனும் சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதுமே வீட்டுக்கு போகல, சொன்ன மாதிரி சென்னை கிளம்பிட்டான். கையில இருந்த காசை வச்சு டிக்கெட் எடுத்து சென்னை கிளம்பியாச்சு. ஆனா மிச்சம் இருந்தது வெறும் 100 ரூபாய். ஒரு நேரம் சாப்பாடு 2 சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்டாச்சுன்னா 3வது வேலை பசிக்க தானே செய்யும். ரொம்ப பசி, அவனால முடியல, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான். பின்னால் இடத்துல வேலை கட்ட வேலையும் அவன் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. சரி அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் முன்னாடி, அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய ஐட்டங்களை பார்க்கும்போது அவனுக்கு பசி கபங்குது. எல்லாரும் சாப்பிட்றத வெளியில் நின்று எட்டி பாக்குறான். அவனுக்கு பசி எச்சாகுது. அப்போ
அந்த ஹோட்டல் முதலாளி பாக்குறாரு. டேய் தம்பி, இங்க வா, என்ன பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, பசிக்குது அப்படின்னு சொல்றான். ஏன், நீ எங்கிருந்து வர்ற, எதனால உனக்கு பசிக்குது இப்ப திடீர்னு, வீட்டுல சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு. இல்ல, நானு வெளியூர், அம்மா அப்பாட்ட கோவிச்சுட்டு வந்துட்டேன், இப்ப பசிக்குது அப்படின்னு சொல்றான். சரி சரி வா, நான் ஒரு வேலை தரேன், அந்த வேலைக்கு போய் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கோ, சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இந்த பிரபாகரனும் உள்ள போறான். அங்க ஹோட்டலுக்குள்ள வேலை செய்யறவங்கிட்ட ஒருத்தரை கூப்பிட்டு அந்த முதலாளி சொல்றாரு, இந்த பையனை கூப்பிட்டு போய் பாத்திரம் கழுவ வையின்னு. அவனும் போய் பாத்திரம் கழுவுனா கொஞ்சம் தான் கழுவி இருப்பான். பாவம், அம்மாவும் அப்பாவும் நேரத்துக்கு சோறு போட்டு சொகுசால வச்சிருந்தாங்க. அதனால அவனால அந்த வேலை செய்ய முடியல. கொஞ்சம் கழுவுனதுமே கையெல்லாம் வலி வந்துருச்சு. பசி வேற, மயக்கமே வந்துற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. அதே முதலாளி கல்லாப்பட்டியில உட்காந்துட்டு இப்படி கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த பையனை கூப்பிடுறாரு, போய் முதல்ல சாப்பிட்டு அப்புறமா வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹோட்டல் வேலை செய்யற இன்னொருத்தரையும் கூப்பிட்டு இந்த பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனு சாப்பாடு இட்லி அப்படின்னு வயிறு நிறைய சாப்பிட்டான். இப்ப போய் வேலை செய்யலான்னு போறான். அந்த முதலாளி கூப்பிடுறாரு, நீ வேலையெல்லாம் செய்யாத, இப்ப புரிஞ்சுதா உனக்கு, இந்த வயசுல வெளியில வந்து வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்க சின்ன குழந்தைங்க, படிக்கிற வயசுல படிக்க மட்டும் செய்யுங்க. உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஒத்துழைக்காது, கஷ்டமான வேலைகளை உடம்பு ஏத்துக்காது, அதுக்கு இன்னும் உங்க உடம்பு வந்து வலுப்பெறணும். அதனால நீ பேசாம வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா பேச்சை கேட்டு இரு, இல்லாட்டி இப்படிதான் பசிலையும் பட்டினிலையும் நீ வாடி வீணா போயிடுவ. உனக்கு படிப்புன்னு ஒரு கல்வி அறிவு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீ வாழ்க்கையில என்ன மாதிரி, நான் எப்படி இன்னைக்கு உனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட முடிஞ்சதோ அதை விட நீ ஒரு நாளைக்கு 100 பேருக்கு உன்னால சம்பாதிச்சு சாப்பாடு போட முடியும். கல்வி ஒரு அடிப்படை அறிவாவது வளர்த்திக்கும், கண்டிப்பா அது வாழ்க்கையில அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் தான் அந்த பையனுக்கு புரிஞ்சது, படிக்கிற வயசுல படிக்கணும், இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டான் அந்த முதலாளி கிட்ட. உடனே அந்த முதலாளி அந்த பையன் கிட்ட அவங்க அப்பாவோட போன் நம்பர் வாங்கி கால் பண்ணி சொல்லிடுறாரு. உங்க அப்பா அடிச்சு பிடிச்சு பையனை காணோம் 2 நாளான்னு தவிச்சு ஓடி வராரு. சென்னை வந்து பார்த்தா தான் பையன் வாட்டமான முகம், அந்த அப்பாவு கண்ணு 2 கலங்கிருச்சு. டே அப்படின்னு அந்த முதலாளிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி அந்த குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை, அந்த மாணவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமேல் அந்த ஹோட்டல் முதலாளி சொன்ன மாதிரி ஒரு உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கடினம், அந்த கடினமான உழைப்பை செஞ்சுதான் நம்ம அம்மா அப்பா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு கண்டிப்பா எடுத்திருக்க கூடாது. நம்மளுடைய அடிப்படை அறிவா நம்மளுக்கு கொஞ்சமாவது கல்வி அறிவு தேவைப்படுது. அதனால அந்த கல்வியை நம்ம முழுசா கத்துக்கணும், அதன் மூலமா நம்ம 4 பேருக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அன்னையோட சரிங்க, அவன் இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறத முழுசா நிறுத்திட்டான். அவனை பார்த்து மற்ற மாணவர்களுக்கு இது ஒரு பாடமாகவும் அமைஞ்சது. சரிங்க, மீண்டும் நம்ம அடுத்த கதையோடு சந்திக்கலாம். டடா.